ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இந்த வருடத்தின் கடைசி நாள் 31ஆம் தேதி உங்களை நமது பவர் ஆஃப் காட் சேனல் வழியாக சந்திக்கின்றோம். கடவுள் வாழ்த்த பெறுவாராக. நமக்கு ஒரு வருடத்தை கொடுத்து நிரப்பியிருக்கிறார், ஆசீர்வதிப்பாராக. எனவே இந்த புதிய ஆண்டிற்கான ஆசீர்வாதத்தோடு ஒரு ஆசீர்வாத ஜெபத்தோடு இந்த சிறிய செய்தியை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகின்றேன். நம் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை தன்னுடைய கரித்தோமேனே வழியாக ஆசீர்வதிப்பாராக. நமது அன்பு தாய் தேவதாய் தான் பெற்ற அந்த கரித்தோமேனை வழியாக உங்களை நிரப்புவாராக. புதிய ஆண்டில் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை அன்பு செய்து வாழ இந்த கரித்தோமேனை உதவி செய்வதாக. ஆமென். என்னடா அந்த ஃபாதரு இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு இடையில என்னமோ கரித்தோமேனே அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு பயப்படாதீங்க. இந்த கரித்தோமேனே என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. உலகத்திலேயே கடவுளுடைய தூதர் இறங்கி வந்து கடவுள் பெயரால் ஒரு பெண்ணுக்கு முதலாக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் வார்த்தை கரித்தோமேனே. அப்படின்னா ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் மிக பெற்றவரே, அருள் மிக பெற்றவரே, ஃபுல் ஆஃப் கிரேஸ். தெர் இஸ் நோ கொஞ்சம் அது அப்படிலாம் கிடையாது, ஃபுல் ஆஃப் கிரேஸ். அன்பார்ந்தவர்களே, இதிலிருந்து தான் கரிஸ்மேட்டிக் என்ற வார்த்தை வருகிறது. அப்போ நம்ம கரிஸ்மேட்டிக் ப்ரேயருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே அருளை பெற்றவர்களாக திரும்பி வர வேண்டும் என்பதனுடைய அர்த்தம். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம திருத்தந்தை 12ஆம் பத்திநாதருடைய அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 260வது திருத்தந்தை 1939 1958 வரை திருத்தந்தையாக இருந்தவர். இவருடைய காலத்தில் தான் 1950 மரியன்னையின் விண்ணேற்பு அந்த மறையுண்மை டாக்மா நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அழகான வார்த்தை சொல்லுவார். இந்த யுகம் மரியன்னைக்கான யுகம், இந்த யுகம் மரியன்னையின் யுகம், நாம் மரியன்னையின் யுகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அன்னைக்கு சொன்னது மீண்டும் இன்னைக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குது. இந்த புதிய ஆண்டில் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அன்னையின் அந்த ஆண்டில் பிறக்கும்படியாக ஜெபிப்போம். அன்னை நிச்சயமாக நம்மோட இருக்கணும், தேவதாய் நம்மோடு இருக்கணும். தேவதாயனுடைய அந்த கரித்தோமேனே, அந்த ஃபுல் ஆஃப் கிரேஸ், அந்த அருள் மிக பெற்றவர் நம்மோட இருக்கணும் என்பதை உங்களோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போ இந்த அறிவித்த அந்த வானதூதர் பேர் கேப்ரியேல். இந்த கேப்ரியேல் சொன்ன முதல் வார்த்தை அருள் மிக பெற்றவரே. யூத சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வானதூதர்களை பற்றிய அறிவு அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். குறிப்பாக யூதர்களுக்கு 4 வானதூதர்கள் முக்கியம்: மிக்கேல், கபிரியேல், உரியல், ரஃபேல். மிக்கேல், கபிரியேல், உரியல், ரஃபேல். நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா, குறிப்பாக யோசுவா புத்தகத்துக்கு போனீங்கன்னா அங்கே 12 இனங்கள் இருக்குது. நம்ம கோத்திரங்கள் அப்படிலாம் சொல்லுவோம். இப்போ இதையும் இந்த யோசுவா என்ன பண்ணுறாரு, மோசேயினுடைய மறைவுக்கு பின்பு கானான் தேசத்தை நோக்கி, வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி பயணம் செய்வாங்க. பயணம் செய்கிற நேரத்தில் இவர் என்ன செய்வார், இந்த 12 குலங்களை 4 குரூப்பாக பிரிச்சிருவார். எதுக்கு 4னா 4 திசைகள். அப்போ இவங்க ஒரு இடத்துக்கு படை போகிறாங்க, போரிட போகிறாங்கன்னா 4 திசையிலேருந்து அட்டாக் பண்ணுவாங்க. 4 திசையிலேருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒரு குலத்துக்கிட்ட அவர் கொடுக்குறார், ஒரு இனத்துக்கிட்ட கொடுக்குறார். இப்போ பாருங்களேன், வலது பக்கம், அதாவது அந்த பக்கத்தில் உள்ள பகுதியை ரூபன் இனத்திற்கு கொடுக்கிறார். அவங்களுக்கு துணையாக மிக்கேல் வானதூதர் நிற்கிறார். இடது பக்கத்துக்கு மனாசே இனத்துக்கிட்ட கொடுக்கிறாரு, துணையாக உரியல் வானதூதர் நிற்கிறார். கிழக்கு பகுதிக்கு யார் நிற்கிறாங்கன்னா யூதா இனத்துக்கிட்ட கொடுக்கிறாரு, கேப்ரியேல் நிற்கிறார். யூத ராஜசிங்கம் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்குது. அப்போ இந்த யூதா இனத்திற்கு அப்போவே கேப்ரியேல் தூதராக கொடுக்கப்படுகிறார். மேற்கு பகுதிக்கு எப்ராயிம் இனத்திட்ட கொடுத்து அவங்களுக்கு ரஃபேலை துணையாக கொடுக்கிறார். இப்போ கானானை நோக்கி பயணம் செய்கிறாங்க.
உங்களுக்கு தெரியுமா மக்களே, அவங்க ஜெயித்த முதல் இடம் எரிகோ. யோசுவா புத்தகம் 6வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். எரிகோவை முதல்ல ஜெயிக்கிறாங்க. இந்த எரிகோங்கிறது கிழக்கு முகமாய் உள்ளது. அதனால்தான் அதை நடத்தி சென்றவர் கபிரியேல் வானதூதர். இப்போ கிழக்கு முகமாய் உள்ளதை வென்ற அந்த கபிரியேல் தூதர் தான் அன்னை மரியாவிடம் என்ன சொல்றாரு? அருள் மிக பெற்றவரே. இப்போ அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்களேன். புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. கபிரியேல் தூதர் அறிவிச்சுட்டு போயிட்டார். அறிவிச்சு இயேசு ஆண்டவர் பிறந்தவுடன் முதலாக எங்கிருந்து அவரை பார்க்க வந்தார்கள்? கீழ்த்திசை ஞானிகள். கீழ்த்திசையிலிருந்து வந்த ஞானிகள் இயேசுவை பார்க்க வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ மீட்பை அறிவிக்கும் வானதூதராக கபிரியேல் தூதர் இருக்கிறார். இப்போ இந்த கபிரியேல் தூதருடைய சில முக்கியமான நிகழ்வுகள், அவருடைய முக்கியமான ஒரு நிகழ்வை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மக்களே. தொடக்க நூல் 10வது அதிகாரம் 8, 9, 10 வாசிங்க. இந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா நிம்ரோத் அப்படின்னு ஒரு அரசனை பார்க்குறோம். நிம்ரோத். இந்த நிம்ரோத் அரசன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் சொல்லுகின்ற மாபெரும் வேடன், பலசாலி. இந்த பலசாலி தான் பாபேல் கோபுரத்தை கட்டியவன். இந்த நிம்ரோத்து பயங்கர பலசாலி, பல கடவுள்களை வணங்கியவன், பல கடவுள்கள் வழிபாட்டை ஊக்குவித்தவன், அதை வணங்கியவன். இப்போ இந்த நிம்ரோத் இந்த பக்கம் அரசனாக இருக்கும் பொழுது ஆபிரகாம் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், நோவா, சேம், காம் இவங்களோட அங்கே இருக்கிறார். பைபிள் சொல்லலை, ஆனால் வரலாற்றின் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 39 வருஷங்கள் நோவா, காம் சேர்த்து கூட வாழ்கிறார். இந்த நோவா யாரு? ஒரே கடவுளை வழிபடுகின்றவர், உண்மை கடவுள் யாவே இறைவனை வழிபடுகிறவர். இப்போ இப்படி 39 வருஷம் வாழ்ந்த ஆபிரகாம் 49வது வயசுல எங்க வர்றாரு? பாபேல், அவருடைய தந்தையாம் தெராகு ஊருக்கு வர்றார். அது எந்த ஊரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஊர் என்ற இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஊருக்கு அப்போ யார் தலைவராக இருந்தவர்? நிம்ரோத் அரசனாக இருக்கிறான். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் இங்கே வந்த உடனே பார்த்து மிரண்டு போயிட்டார். என்னடா பல கடவுள்கள் இருக்கிறாங்க, நம்ம பார்த்தது ஒரே கடவுள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு என்ன செய்வார்? அதை எதிர்த்து நிற்பார். உடனே நிம்ரோத் அரசன் ஆபிரகாமை எரியும் சூளையில் தூக்கி போட போவான். இந்த எரியும் சூளையில் தூக்கி போட போவான். அப்போது வந்து காப்பாற்றுபவர் இந்த கபிரியேல் தூதர். அதனால்தான் மத்தேயு நற்செய்தியில் முதல் வசனம் அழகாக போட்டிருக்கும். தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை அட்டவணை. அப்போ அங்கிருந்து தொடங்குது. ஸோ இந்த அடிப்படையில் அன்னை மரியாவினுடைய வார்த்தை நம்ம பார்க்கணும். கரித்தோமேனே, இதற்கு அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அருள் மிக பெற்றவர். எப்போ? அன்னைக்கு இல்லை, வானதூதர் சொன்ன அன்னைக்கு இல்லை, அப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அல்ல, இல்லை இயேசுவை சுமக்கும் போது அல்ல. அருள் மிக பெற்றவர் அன்னை மரியாள் என்பது அவர் பிறப்பதற்கு முன்பும், பிறந்த பின்பும், வளர்ந்த பின்பும், வாழ்ந்த பின்பும், இயேசுவை சுமந்த பின்பும் என்றும் அவர் அருள் மிக பெற்றவர். இதன் அடிப்படையில் தான் நம்முடைய தாயாம் திரு அவை சொல்லுகிறது, அவர் என்றும் கன்னியாக இருக்கிறார், என்றும் அமல உறுப்பியாக இருக்கிறார், என்றும் அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் என்று அந்த மறையுண்மையை நமக்கு வித்தியாசமாக நம்முடைய தாயாம் திரு அவை தருகிறது. ஸோ என்றும் அருள் மிக பெற்றவர். அதனால தான் மாதா கிட்ட எப்போ போனாலும் உங்களுக்கு அருள் கிடைக்காமல் இருக்கவே இருக்காது மக்களே. நீங்கள் எப்போ மாதா கிட்ட தேடி போனாலும் சரி, மாதா உங்களுக்கு அருளை தந்து கொண்டே இருப்பார். ஏனெனில் அவர் என்றும் அருள் நிறைந்தவராக இருக்கிறார். இப்போ பாருங்களேன், இந்த அருள் மிக பெற்றவர் என்ற வார்த்தை, இந்த கரித்தோமேனேங்கிற வார்த்தை மாதாவுக்கு மட்டும்தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், அன்னை மரியா என்ன செய்கிறாரு? இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கலங்கி நின்றார். ஏன்னா யாருக்கும் சொல்லப்படலை, என்னடா நமக்கு திடீர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவர் கலங்கி போய் நிற்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அருள்ங்கிற வார்த்தை 3 நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒன்று நோவா. தொடக்க நூல் 6:8 வாசித்தீங்கன்னா நோவாவுக்கு கடவுளின் அருள் பார்வை கிடைத்தது அப்படின்னு போட்டிருக்கும். 2வது மோசே. விடுதலை பயண நூல் 33:12 மோசே கடவுளின் அருளை பெற்றிருந்தார். 3வதா திருத்தூதர் பணிகள் 7:16 வாசிக்கிறோம், தாவீது அருள் நிறைந்தவராய் இருந்தார். இப்போ பாருங்களேன், இந்த 3 பேரில் 2 பேருக்கு ஒற்றுமை இருக்குது. யாருக்கு?
நோவா மோசே என்ன ஒற்றுமை? யார் சொல்றான்னு பார்ப்போம். நோவா மோசே என்ன ஒற்றுமை? குட். 2 பேரும் தண்ணீரிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள். தண்ணீரிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள். நோவா பேழை செய்து தப்பித்தார், மோசே பேழைக்குள் இருந்து தப்பித்தார். ஆனால் அந்த தாவீதுக்கு மட்டும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் தாவீதுக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா மக்களே? நல்லா வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 7:16 சொல்லுகிறது, ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர்றார். எப்போ? இவர், ஆண்டவரே உமக்கு ஒரு ஆலயம் கட்ட முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருந்த பொழுது, நான் இப்படி சந்தோஷமாக இருக்கிறேன், பெரிய அரண்மனையில் இருக்கிறேன், நீங்கள் இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லி தாவீது வருத்தப்பட்ட போது ஆண்டவர் கொடுத்த அற்புதமான ஒரு வார்த்தை 2 சாமுவேல் 7:16 சொல்லுகிறது, என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றென்றும் உறுதியாக இருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ உங்களுக்கு இதை நான் வாசிக்கும் போது என்ன ஞாபகம் வருது? அப்படியே நீங்கள் அழகாக லூக்கா நற்செய்தி 1ஆவது அதிகாரத்தில் நீங்கள் மாதா கிட்ட வானதூர் சொல்லுவார், அவருடைய அரியணைக்கு முடிவே இராது, அவருடைய அரியணைக்கு முடிவே இராது. இது எங்கிருந்து வருது? அவர் தாவீதின் அரியணையை கொண்டிருப்பார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. எங்கிருந்து? பழைய ஏற்பாட்டு 2 சாமுவேல் 7:16 வருது. அப்போ இந்த தாவீதை மட்டும் அருள், தனியான ஒரு அருள், நோவாவுக்கு கிடைத்த அருள் போல் அல்ல, மோசேக்கு கிடைத்த அருள் போல் அல்ல, தாவீதுக்கு கிடைத்த அருள் என்பது தொடர்ச்சியான அருள், என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆனால் நோவாவுக்கும் மோசேக்கும் அப்பவே முடிஞ்சிச்சு, அவங்க வாழ்ந்த காலத்திலே அது முடிஞ்சிருச்சு. ஆனால் தாவீதுக்கு நிலைத்திருக்கின்ற ஒரு அருள். அதனால்தான் தாவீது குலத்தில் இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிறோம். இது ஒரு தொடர்ச்சியான இது. அந்த இயேசுவின் பிறப்பை, தாவீதின் குலத்தினுடைய அந்த மீட்பை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் நமது தேவதாய் கே கரித்தோமேவி. அன்னை மரியாவினுடைய அந்த அருள் ரொம்ப முக்கியம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் அருள் மிக்கதாக இருந்தது எப்போதுவென்றால், நாம் அழகாக வாசிக்கின்றோம் 1:28 அந்த வார்த்தை அவருடைய அருளின் அடையாளமாக மாறுகிறது. எவ்வாறு ஆபிரகாம் நம்பிக்கையின் அருள் நிறைந்தவராக, நம்பிக்கை நிறைந்தவராக இருந்தாரோ, அடையாளமாக இருந்தாரோ, சாலமோன் ஞானம் நிறைந்தவராக இருந்தாரோ, நமது தேவதாய் அருள் நிறைந்தவராக இன்றும் என்றும் என்றென்றும், நேற்றும் இன்றும் என்றென்றும் எப்போதும் இருப்பார். அதனால்தான் இதோ இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என்று சொல்லுமே. நாளை ஆண்டின் முதல் நாள், ஜனவரி மாதத்தின் முதல் நாள் 2026. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமையான நம்முடைய யூடியூப் சேனல் நண்பர்களே, நாளை அன்னையோடு தொடங்குவோம், அவளுடைய அருளால் தொடங்குவோம். அருள் நிறைந்தவராக நம் மத்தியில் வீற்றிருக்கிற நமது தேவதாயை நம் துணையாக இந்த வருகின்ற புதிய ஆண்டிலே பெற்றுக்கொள்வோம். அந்த அன்னை நம்மோடு இருக்கின்ற பொழுது அவர் என்றும் நம்மை குறைவுபடாமல் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். God bless you.